நம்ம எல்லாரும் ஆண்டுடைய வசனத்தை கேட்கும்படி வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த காலவேளையில் நாம் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் அப்போஸ்தலன் எழுதும்போது இப்படி எழுதுகிறார்: எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியமானது. நாம் யாரோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. அன்பு கூறுகிற எல்லாரும் ஐக்கியமாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அன்பு கூறுகிறவர்கள் பலர் ஐக்கியத்தில் தூரமாக இருக்கலாம். ஆனால் இந்த காலவேளையில் வேதம் நமக்கு ரொம்ப முக்கியப்படுத்துகிற ஒன்று, நாம் தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பது. ஐக்கியமாக இருத்தல் என்பது ஒருவரோடு ஒருவர் கலந்திருத்தல், எல்லா வகையிலும் ஒருவர் மற்றவருடைய விருப்பத்தின்படி செய்தல். இதைத்தான் நம்ம ஐக்கியம் சொல்கிறோம். அதாவது மற்ற எல்லா உறவுகளை விட இந்த ஐக்கியமாகும் உறவு ரொம்ப அவசியமானது. பல நேரங்களில் வேதத்தில் பலரை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை நேசித்தவர்கள் உண்டு, ஆனால் ஆண்டவரிடத்தில் ஐக்கியமாக பலர் இல்லை. அவர்கள் அவருக்கு தூரமாக இருந்தது உண்டு. ஆனால் இன்னைக்கு நம்மளை ஒரு முறை கூட ஆராய்ந்து பார்க்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நான் தேவனை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நான் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறேனா அப்படின்னு பார்க்கணும். இன்னும் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் படிக்கும்போது 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அதாவது எதற்காக தேவன் நம்மை அழைத்தார்னா, ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்கணும்னு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஆண்டவருடைய இரத்தத்தோடும் சரீரத்தோடும் நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை பற்றி பவுல் எழுதுகிறார். கொரிந்திய சபைக்கு பவுல் எழுதும்போது கிறிஸ்துவின் சரீரத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் நமக்கு ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது இயேசுவினுடைய சரீரத்தையும் அப்பத்தையும் நாம் கர்த்தருடைய பந்தியில் நாம் புசிக்கிறோம், பானம் பண்ணுகிறோம். பொதுவாக இயேசுவின் சரீரத்தை அடையாளப்படுத்துகிற அப்பம். ஆனால் சில இடங்களில் சில சபைகளில் அது அவருடைய சரீரம்னே சொல்லுவாங்க, அவருடைய ரத்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் வேதத்தில் எழுதியிருக்கிறபடி நாம் அதற்கு அடையாளம் தான் சொல்லியிருக்கு பைபிளில். அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாகிய அப்பம், அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாகிய திராட்சை ரசம். திராட்சை ரசம் இப்போது இரத்தமாக இல்லை. என்கிட்ட முன்னாடி சிலர் கேட்டிருக்கிறாங்க, பாஸ்டர் இந்த அப்பத்தை நம்ம கடிக்கலாமா, பல்லில் படக்கூடாது தானே, இயேசுவின் சரீரம்னு சொல்கிறீங்களே, அவருக்கு வலிக்குமே கடிச்சோம்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், அது தவறொன்றும் இல்லை. இதை நாம் செய்யும்படி, அவர் நினைவாக செய்யும்படி நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். ஆனால் அது அப்பந்தான். நாம் அந்த அப்பத்தை அப்பமாக சாப்பிடுகிறோம், ஆனால் அவர் சரீரத்துக்கு அடையாளமாக அது இருக்குது. ஆனால் அது இந்த அப்பம் அவருடைய சரீரமாக மாறுவதில்லை. திராட்சை ரசம் அவர் இரத்தமாக மாறுவதில்லை. அது அப்பமாகவே இருக்கிறது, அது திராட்சை ரசமாகவே இருக்கிறது. ஆனால் இயேசுவின் சரீரமாகவும் இரத்தமாகவும் நினைத்து, அடையாளமாக நினைத்து நாம் அதை என்ன செய்கிறோம்னா புசித்து பானம் பண்ணுகிறோம். அவருடைய சரீரம் நமக்குள்ளே வருகிறது, நம்முடைய சரீரத்துக்குள்ளே. அவருடைய இரத்தமும் நம்முடைய சரீரத்துக்குள்ளே வருகிறது. அப்படியானால் நம்முடைய சரீரமும் அவர் சரீரமும், நம்முடைய இரத்தமும் அவர் இரத்தமும் ஒன்றோடு ஒன்று இணைகிறது.
எனவே இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட நாம் ஐக்கியப்படுதல் என்பது. ரட்சிக்கப்படுகிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் அவருடைய சரீரத்தாலும் இரத்தத்தாலும் இணைக்கப்பட்டு ஒரே சரீரமாக மாற்றப்படுகிறது. திருமணத்தில் கூட நீங்கள் சொல்கிறத பார்த்துருப்பீங்க, இது வந்து 2 பேரும் ஒரே சரீரம். வேதம் அப்படி தான் சொல்லுது, கணவன் மனைவியும் ஒரே சரீரமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படியானால் கிறிஸ்து நம்மோடு கூட அவர் இணைக்கப்படுகிறார், நாம் அவரோடு இணைக்கப்படுகிறோம். அந்த ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே வருகிறது. தேவன் அவரோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்க விரும்புகிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவரும் நாமும் எப்போது இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகவே நம்மை அழைத்தாராம். ஒரு தகப்பனாகிய தேவன் நம்மை பிள்ளையாக மாற்றி அவரோடு கூட வைக்க விரும்புகிறார். நம்மளை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். அவரை போல நம்ம நேசிக்க இன்னொருவர் இல்லை. அவரை போல மாயமற்ற உண்மையான அன்பு வேறு ஒரு இடத்திலும் இல்லை. அவர் ஒருவரே மாயமற்ற அன்பு. உண்மையாகவே நேசிக்கிறவர், நம்மை நேசிப்பது போல் நடிப்பவர் அல்ல, உண்மையாக நேசிக்கிறவர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாருங்க. பொதுவாக பெரியவங்களோட இருக்க ஆசைப்படுவாங்க, ஆனால் பெரிய தேவன் நம்மோடு இருக்க ஆசைப்படுறார். நம்ம கூட இருக்கிற ஆசைப்படுற அளவுக்கு நம்ம என்ன பெரிய அதால ரொம்ப பெரிய ஆளா? பாவிகளிலும் பிரதான பாணின்னு பவுல் சொல்லியிருக்கிறாரு. நம்ம சொன்னால் பாவிகளிலும் பிரதான நம்ம சொல்ல முடியும். அவரே அப்படி சொன்னா, ஆண்டவர் நம்மளை வந்து விரும்புகிறார், நேசிக்கிறார். அப்படின்னா தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் நேசிக்கிறார், கூட இருக்க விரும்புகிறார். நாம் அவர் அருகில் வர விரும்புகிறார். இன்னும் கர்த்தரோடு நெருங்கி வாழ ஆண்டவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பழக பழக. உங்களுக்கு தெரியுமா? பழக பழக பாலும் புளிக்குமா. பால் கூட ரொம்ப பழகிட்டா. மனுஷன் கூட ரொம்ப பழக பழக புளிச்சிரும். கிட்ட போனால் முட்டை பாக்கு தான். நம்ம ஊருக்காரங்க வச்சுருக்காங்க பாருங்க. ஆமாம் பாஸ், எங்கள் நாத்தனார் கூடலாம் அதிகமாக வச்சுக்கிறதே கிடையாது. கிட்ட போனால் முட்டை பகையாம். உறவுகளில் சொந்த பந்தங்களில் ரொம்ப நெருங்கி போனால் சில நேரம் என்ன ஆகிடுது? பகையாகிடுது. ஆனால் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நெருங்கினாலும் முட்டாது. நான் சொல்கிறேன், மனுஷங்கிட்ட தான், மனுஷ உறவுகளில் தான் ரொம்ப அடிக்கடி ஒரு 4 முறை 5 முறை வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா, என்ன ஒரு மாதிரி இந்த பொம்பளை வந்துக்கிட்டு இருக்கா ஓயாம, வர்ற நேரமே சரியில்லையே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடும். சில நேரம் ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் விசுவாசி பக்கத்தில் போய் குடியிருக்க கஷ்டமாக இருக்குது. பக்கத்து தெரியலையாவது குடிந்துட வேண்டியதான். ஏன்னா நேசிக்கிற ஒருத்தர் கூட பக்கத்தில் போயிட்டோம்னா கொஞ்சம் அடிக்கடி பேச ஆரம்பிச்சிட்டோம், சண்டை வந்துடுது பாஸ்டர். அதனால் என்னன்னு தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் வாழ்ந்துடணும் பாஸ்டர். ரொம்ப போய் கலந்துக்கிட்டோம்னா ரொம்ப சண்டை வருது அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்க. அல்லேலூயா. ரொம்ப ஒட்டினாலும் கவனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், நம்ம ஆண்டவரோடு கூட என்னைக்கு நாளும் பக்கத்தில் போய் முட்டுச்சுன்னு ஒரு நாள் கூட இல்லை. பால் புளிச்ச மாதிரி எனக்கும் தெரியலை. ஆண்டவர்கிட்ட பழகி 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 ஒரு நாளும் புளிக்கலை. ஆண்டவர்கிட்ட பழக பழக இன்பமாக தான் இருக்குது. நம்ம ஒன்றும் தாவீது அளவுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் நெருங்கி பழகலை. ஆனால் நான் அவருக்கே புளிக்கலைன்னும் போது நமக்கு எங்கே புளிக்க போகுது? தாவீது மாதிரி யாருங்க ஆண்டவரோடு பழகி இருப்பான்? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ரொம்ப எதிர்பார்க்குறாரு. அவர் கூட நம்ம இருக்கணும்னு ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் வந்து மனுஷனை உண்டாக்குனதே அவரை துதிக்கிறதுக்கும் அவரோடு இருக்கிறதுக்கும் தான். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்முடையவைகளை விட நம்மையே ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். நம்முடையவைகளை விட நம்மையே ஆண்டவர் விரும்புகிறார். பொதுவாக மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடையதை கொடுக்க ஆயத்தம். தன்னுடைய பலனை, தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய பணத்தை, எல்லாம் அந்த உலகத்தில் கடவுளுக்குன்னு எல்லாத்தையும் கொடுக்குறான்னு நினைக்கிறான். ஆனால் தன்னை மட்டும் கொடுக்கறதுக்கு ரொம்ப மனுஷன் யோசிக்கிறான். நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்முடையவைகளை விட நம்மையே ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அப்போ நம்முடையவைகள் அவருக்கு வேண்டாமா? வேணும். எப்போ அப்படி வேணும்னா, நம்மை அர்ப்பணம் செய்த பிறகு நம்முடையவைகள் அவளுக்கு வேணும். நம்மை அர்ப்பணம் செய்யாத வரை நம்முடையவைகள் அவர்கள் கொடுப்பதால் நமக்கு ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. நம்முடையவைகளை கர்த்தருக்கு கொடுப்பதால் நமக்கு எப்போ ஆசீர்வாதம் வரும்னா, நாம் அவரோடு நித்தியத்திற்கு போகும்போது நமக்கு ஆசீர்வாதம் வரும்.
நான் ஆண்டவருக்காக தியாகம் செய்கிறேன், நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கிறேன், ஆண்டவருக்காக ஓடி உழைக்கிறேன், நிறைய பேரை ரட்சிப்புகள் நடத்தி இருக்கிறேன், நிறைய ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எல்லா ஆண்டவருக்காக நான் ஏகப்பட்ட கிரியைகளை நான் ரொம்ப செய்கிறேன் ஆண்டவருக்காக அப்படின்னு சொன்னாலும் அதற்கான பலன் என்ன? அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. என்னுடையவைகள் என் கிரியைகளுக்குரிய பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, என்னை எப்போ ஆண்டவர் கொடுக்கிறனோ, நான் எப்போ அவர்கிட்ட போறனோ அப்போ தான் அதுக்கான பலன் அங்கே கிடைக்கும். என்னை கொடுக்காத வரை என்னுடையவைகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறவில்லை, அங்க போனாதானே கைக்குரிய பலன் கிடைக்கும். புரிஞ்சா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னையே நான் கொடுக்கல ஆண்டவருக்கு, ஆனா என்னுடைய உழைப்பெல்லாம் கொடுத்துருக்கிறேன், ஆனா அதுக்கு பலன் வரும். ஆனா அந்த பலனை வாங்குறதுக்கு நான் அங்க போகணுமே. அப்ப முதல்ல எது தேவை? என்ன ஆண்டவர் கொடுக்கணும், என்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம், அவரோடு கூட நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு இந்த காலை வேளையில் தேவனுடைய பிள்ளைகளை, ஆதாமை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதாம் தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதன். ஏவாளும் 2 பேரும் வாழ்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிது. ஆண்டவரோடு நம்ம எல்லாரோட ரொம்ப நெருக்கமாக இருந்த மனிதன். ஆதாமுடைய அனுபவம் யாருக்கும் இல்லை. பகலின் குளிர்ச்சியான வேலைகளில் அந்த தோட்டத்தில் உலாவுகிற தேவன். அப்போ அவன் ஒரு கரை கூட அவன்கிட்ட இல்லை. அதனால அவனுடைய அனுபவமே வேற. ஒரு தூதனை போல ஒரு கரையற்ற ஒரு முழு பரிசுத்த மனிதனாக இருக்கிறான். அவன் 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 தேவ சாயலில் இருக்கிறான். அவன் மேல் தேவ மகிமை இருக்கிறது. ஆண்டவரோடு நெருக்கமாக அந்த தோட்டத்தில் 2 பேரும் அவருடைய பிள்ளைகளாக உலாவுறாங்க. பெரிய ஸ்லாக்கியம். ஏதேன் தோட்டம் எவ்வளோ அழகானது இல்லை? நீங்கள் பார்த்தீங்களா பசங்க? கேட்காதீங்க, பைபிளில் இருக்கிறத பார்க்கும்போதே தெரியுது. அங்கே பொன் விளை தான், தங்கம் விளை தாங்க. நான் தக்காளி விளையிறத பார்த்துருக்கேன், நெல் விளையிறத பார்த்துருக்குறேன், ஆனால் தங்கம் விளையிறத பார்க்கல. ஆனால் அந்த தோட்டம் தங்க விளை தான். அப்புறம் 4 நதிகள் இருக்கான். அந்த தோட்டத்தை செழிப்பாக்கிட்டான். வகை வகையான மரங்கள், பழங்கள் அங்கே அப்படியே காய்ச்சி தொங்குது பழங்கள். அல்லேலூயா. மரத்தில் வச்சே கடிக்கலாம், அப்படி ஒரு பறிக்க வேண்டியது இல்லை. போகிறவனெல்லாம் தலையால் போகிற தட்டுது. மாம்பழம்லாம் மண்டையில் தட்டுது. ஆமாம், பாஸ்டரமாக சொல்கிறாங்க பூச்சி இல்லாத மாம்பழமா, சுத்தமான பழங்கள் இருக்கும் இல்லை? அது அப்படி ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஆதாமுக்கு பார்த்து பார்த்து ஆண்டவர் வச்சிருக்கார். இது வேணும் அது வேணும்லாம் ஆண்டவர் அவனுக்கு பல வகையான பழங்கள் அவனுக்கு அங்கே கிடைக்கும். இன்னும் பல விதமான உணவுப் பொருட்கள்லாம் அவனுக்கு, கிழங்கு வகைகளோ என்னெல்லாமோ வேணுமோ அதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். ஒத்த பைசா செலவு கிடையாது. கடைகள் எதுவும் இல்லை, கடையில் கிடைக்கிற எல்லாம் அங்கே இருக்குது. ஒரு செழிப்பான வாழ்க்கை அவனுக்கு. அவன் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை. சாப்பிட்டு ஒரு மரத்தடியில் என்ன செய்யலாம்? தூங்கலாம். நிறைய பேர் நினைக்கிறீங்க பாத்திரம் விளக்குற வேலை ஏவாளுக்கு இல்லை, அப்படி தானே? அதுதான் பெரிய வேலை. துணியே இல்லை, பிற துவைக்கிற வேலை எப்படி? அதுவும் கிடையாது. அப்படின்னு அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க? ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்துருந்தார். எல்லாவற்றை விட ஆண்டவருடைய முகத்தை, அவரோடு கூட நெருங்கி வாழ்கிற ஒரு மகிமையான வாழ்க்கையை ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு கீழ்ப்படியாமையினால அத்தனையும் மொத்தமாக இழந்தான். ஆதாமும் ஏவாளும் 2 பேரும் இழந்துட்டாங்க. ஒன்று, தேவனுடைய சாயலை இழந்துட்டாங்க, தேவனுடைய தோட்டத்தை இழந்துட்டாங்க, தேவனோடு கூட இருக்கும் அந்த அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிற பாக்கியத்தை இழந்துட்டாங்க, கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதமெல்லாம் இருந்தது, எதையெல்லாம் இழந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேர்வை கிடையாது. அதுக்கு முன்னாடி வேர்க்கிறது இல்லையா? அப்படி ஒரு வேர்த்தாவே கசகசன்னு ஆயிடும். வேர்வை கிடையாது, பிரசவ வலி கிடையாதான். அப்புறம் பூமி சபிக்கப்படலை, முள்ளும் குறுக்கும் அங்கே இல்லை, வறட்சி கிடையாது. இது எதுவுமே இல்லாத வாழ்க்கையை விட்டுட்டு இப்போ தோட்டத்துக்கு வெளியே துரத்தப்பட்டவர்களாக எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்கன்னா, வாழ்க்கை ரொம்ப சோகத்துக்குள்ள ஆதாம் போயிருப்பான்.
ஏவாளும் ஆதாமும் ஒருத்தர் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க, ஒன்னால தான் மாற்றி மாற்றி 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. உனக்கு புத்தி எங்கே போச்சு, நான் கொடுத்தால் நீ எதுக்கு வாங்கின அப்படின்னு ஏவாள் சொல்லியிருப்பா. சண்டை இப்போ தோட்டத்துக்குள்ளே சண்டையே கிடையாது. ஆனால் இப்போ வெளியே எல்லாமே வந்து புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா வருது. இப்போ தான் நினச்சி பார்க்குறாங்க, நம்ம அங்கே இருந்தோம்னா நல்லா இருந்திருக்குமே, இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது, ஆண்டவர் கொடுத்ததை பாக்கியத்தை விட்டுட்டோமே, அந்த பாம்பு சொன்னதுன்னு கேட்டு வந்து பொம்பளை உன்னையெல்லாம் என்ன செய்யறதுன்ற திட்டுறாங்க, திட்டிக்கிட்டே இருக்கான். உன்னால் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான் வாழ்க்கையில். அப்போ ஒரே போராட்டமான வாழ்க்கை. இப்போ 2 பேரும் வெளியே புலம்பி தள்ளுறாங்க. அன்பானவர்களே, ஆதாம் இழந்தது போல நீங்களும் நானும் இழந்து விடக்கூடாது. ஆதாமுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தர விரும்புகிறார். இழந்து போய்விட்டானே, முடிந்து போய்விட்டதா? இல்லை, இப்பொழுதும் அவரோடு வாழ முடியும். தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக மறுபடியும் தேவனோடு வாழ்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அன்னைக்கு பார்வையில் தரிசித்து அவரோடு கூட இருக்க முடியும். இப்பொழுது விசுவாசித்து அவரோடு கூட இருக்க முடியும். தரிசித்து இப்போது அவரோடு இருக்க முடியாது, இப்போது விசுவாசத்தில் அவரோடு கூட ஆதாமை போல வாழ முடியும்னு வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, நான் இன்னொரு மனிதனை பற்றி உங்களோடு சொல்லியாக வேண்டும். ஆதாமுடைய சந்ததியில் வந்து 2 பிள்ளைகள், ஆபேல், காயின். அதில் காயின் ஆபேலை கொலை செய்து விட்டான். ஆபேல் விசுவாசத்திற்காக மரித்து போனான். அதற்கு பிறகு ஆதாமுக்கு சேத்துன்னு ஒரு பையன் பிறகுறான். இந்த சேத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஏனோஸ்னு ஒருத்தன் பிறகுறான். ஆதாமுடைய வருஷங்கள் வந்து 930 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். 1000 வருஷத்துக்கு 70 வருஷம்தான் குறை. ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அதிக வருஷம் வாழ்ந்தது யாரு? மெத்துசலான்னு ஒரு மனுஷன். எத்தனை வருஷம்? 969 வருஷம். ஸ்தோத்திரம். அவன் வந்து அவங்க தாத்தாவோட கூட வாழ்ந்திருக்கான். அல்லேலூயா. உலகத்திலேயே அதிக ஆண்டுகள் வாழ்கிற ஒரு மனிதன் சீனாவில், ஜப்பான்லேயே சீனாவிலேயே 130 வருஷம் இப்போ ஒருத்தர் இருக்காராம். 130 வருஷம். ஆனால் நல்ல ஆக்டிவாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஜப்பானில் ரொம்ப வருஷம் வாழ்கிறாங்களாம், சீனாவிலையும் கொஞ்சம் வாழ்கிறாங்க போல். ஸ்தோத்திரம். நம்ம ஊரில் 40லேயே தடன்னு கால் கையெல்லாம் ஆடுது, தொப்பையும் கிப்பையுமா அலையிறானு, கொஞ்சம் நடம்னா மூச்சு வாங்குது, வெயிட்டை தூக்க முடியல, அதனால் சப்போர்ட்டுக்கு ஆள் தேவைப்படுது. ஆனால் சில இடங்கள் அப்படி இருக்குது. ஆனால் மெத்துசலா 969 வருஷம்னா யோசித்து பாருங்க. அன்பானவர்களே, ஆதாமுடைய வம்சத்தில் 7வது தலைமுறையில் ஒருத்தன் வர்றான். அவன் பேர் ஏனோக்கு. அதாவது இந்த சேத்து, ஏனோசு, கேனான் அப்படின்னு ஒரு சந்ததியில் 7ஆம் தலைமுறையில் அவன் பிறக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த ஏனோக்குக்கு வயசு என்ன அப்படின்னா 365 வருஷம் ஏனோக்கு வாழ்ந்திருக்கான். இந்த ஆதாமுடைய வயசு ரொம்ப அதிகம். இப்போ இந்த ஏனோக்கு ஆதாம் கூட 308 வருஷம் கூட வாழ்ந்திருக்கான். நல்லா கவனிங்க. ஏனோக்கு 365 வருஷம். அதில் இவன் ஆதாமோடு வாழ்ந்த காலம் எவ்வளவுனா 308 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். நல்லா கவனிங்க. ஏனோக்கை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? ஏனோக்குன்னு சொன்னவொன்னே உங்களுக்கு ஞாபகம் என்ன வரும்? அவன் தேவனோடு சஞ்சரித்தான். பைபிளில் அப்படி ஒரு ஆள் சொல்லப்படலை. ஆண்டவரோடு நடக்கிற ஒரு மனுஷன், பெரிய பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. இந்த வாய்ப்பு, ஆதாமுக்கு கிடைத்த வாய்ப்பு இவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டவரோட சஞ்சரித்தானா. அவன் 365 வயது ஆகும்போது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், காணாமல் போயிட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அந்த அளவுக்கு அவன் ஒரு பெரிய தேவனோடு நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஒரு பெரிய பாக்கியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஒரு இளைஞனாக இருந்திருக்கக்கூடும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து 900-1000 வருஷம் வாழ்கிறாங்க அப்படின்னா 300 வருஷம்லாம் ஒரு அவ்வளோதான், வாலிபர் தானே. அப்போ ஏனோக்கு வந்து தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன். கொஞ்சம் ஆழமாக இதை பார்க்கும்போது ஏனோக்கு ஏன் ஆண்டவரோடு சஞ்சரித்தான்? ஒரு கேள்வி அங்கே நமக்கு வருது. நான் நினைக்கிறேன், இவன் தேவனோடு சஞ்சரிக்கும் வாஞ்சை எங்கிருந்து வந்தது அப்படின்னா ஆதாம்கிட்ட இருந்து வந்தது.
ஏனோஸ் அப்படின்ற ஒரு மனிதன் கர்த்தரை தேடினான்னு சொல்லியிருக்கு. ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கலை. ஆபேல் இருந்தாங்க, அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்தாங்க. சேத்து இருந்தான். சேத்து வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனால் அவர்கள் எல்லாரும் கூட தேவனை விரும்பினார்கள், ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கலை, அதாவது அவரோடு நடக்கலை. அவரை நேசிக்கிறவர்கள் எல்லாரும் அவரோடு நடப்பதில்லை. அவரோடு நடப்பவர்கள் எல்லாம் இயேசுவை நேசிக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆண்டவர் அன்பு கூறுகிற எல்லாரும் அவர் கூட நடக்கிற அனுபவம் ரெண்டாவது. சிலர் அன்பு கூறுவார்கள், ஆனால் அவரோடு நடப்பதில்லை, தூரமாக நடப்பார்கள், ஆனால் நேசிப்பார்கள். வெறும் அன்பு மட்டுமல்ல, அந்த அன்பு அவரோடு கூட நடக்கிற இடத்துக்கு அதை கொண்டு போகணும். அவரோடு நெருக்கமாக வாழ்கிற வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனால் அந்த ஐக்கியம்ன்றது என்னன்னா பிரியாமல் வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அன்புல வந்து கொஞ்சம் பிரிவும் மாற்றி மாற்றி இருக்கலாம், ஆனால் ஐக்கியத்தில் என்ன இல்லைன்னா பிரிவினையே இல்லை. அவரை விட்டு விலகிறதே இல்லை, கலந்தே வாழ்தல், அவரோடு கூடவே பயணித்தல், தேவனோடு எப்போதும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் தேவனோட ஐக்கியமாக வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஏனோக்கு வாழ்ந்தான். இப்போ வந்து ஆதாமும் ஏனோக்கும் வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு கற்பனை. ஆதாமுக்கு வயசாயிருச்சுது. இப்போ ஆதாம் ஏனோக்கும் பேசுகிறாங்க. அவனுக்கு கொள்ளு பேரனா எள்ளு பேரனான்னு தெரில. 7வது தலைமுறையில் ஒருத்தர் வந்தானா அதுக்கு முறையே நமக்கு தெரியலை. இங்கே இருக்கிறவங்களுக்கு தாத்தாவுக்கு அப்பாவை தெரியுமா? கை தூக்குங்களேன். எங்கள் தாத்தாவோட அப்பா எனக்கு பார்த்துருக்கேன். அப்படியா? தாத்தாவோட அப்பாவை பார்த்துருக்கீங்க? தாத்தாவை சொல்லலை, தாத்தாவோடைய அப்பாவை. ஒரு ஆள் தான் இருக்குது தாத்தாவுடைய அப்பாவை பார்த்தது. இது தாத்தாவுடைய அப்பாவுடைய 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 எத்தனை அப்பாவுடைய அதுக்கப்புறம் தான் வருது 7வது. ஆதாம் வந்து பொதுவாக வயசாயிட்டுனா என்ன செய்வாங்க? தான் பேர பிள்ளைகள்கிட்ட கதையாக விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் நான் தான் மதுரை மேலமாசி விதியில் கொடி பிடிச்சி போனேன். நான் அன்னைக்கு இந்த வைகை ஆற்றுல நான் சின்ன பையனாக இருக்கும்போது 1965 நான் வந்து அப்படியே அந்த ஊரில் போகும்போது இடியாப்பம் விற்றுக்கிட்டு போனாங்க. இந்த மாட்டு வண்டியெலாம் அந்த தெருவில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போமெல்லாம் பஸ் எல்லாம் கிடையாது. நான் பொடி நடையாக கொஞ்சம் பொறிக்கடலை வாங்கிக்கிட்டு இந்த மீனாட்சி கோயிலுக்கு பக்கத்துலலாம் சும்மா காடாக கிடக்கும். அங்கிட்டலாம் போய் விளையாடி கிரிக்கெட்லாம் விளையாண்டுருக்கோம் அந்த பக்கத்தில். அப்படியெல்லாம் ஏகப்பட்ட பேர். அப்போ கிரிக்கெட்டே இல்லையோ? சரி, அடித்து விட்றதா இந்தியா. எங்கள் அப்பாவே எனக்கு சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் தாத்தா என்ன சொல்லியிருப்பாங்க? எங்கள் தாத்தாவோடு வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியல. நான் எங்கள் தாத்தா வந்து சிறு வயசில் இறந்த எங்கள் அப்பாவோடைய அப்பா இறந்ததுனால எனக்கு தெரியல. எங்கள் அப்பாவே நிறையா நான் சின்ன வயசில் சொல்லுவாங்க, நான் வந்து சைக்கிள்லேயே நான் 300 கிலோமீட்டர் போயிருக்கேன், மதுரைக்கே போயிட்டு இருந்தாங்க. அப்படி பெரியவங்க சொல்லுவாங்க, நான் சைக்கிள்லேயே அவ்வளோ தூரம் போயிருக்கம்பாங்க. நான் நினைக்கிறேன் ஆதாமும் ஏனோக்கு கிட்ட உட்காந்து, பேராண்டி உங்கள் பாட்டி இருக்காளே ஒருத்தி, அவள் தான் எனக்கு சூனியமே, அவளால் தான் இன்றைக்கி நடுத்தருவில் நான் என்ன செய்கிறேன், நிற்கிறேன். அன்னைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த கர்த்தர் என்னையை எவ்வளோ அழகாக வச்சுருந்தா தெரியுமா? ஆடாம்னு அழகாக கூப்பிடுவார் என்னைய. என் செல்ல பேர் வச்சு ஆண்டவர் கூப்பிடுவார். எனக்கு ஆண்டவர் எல்லாமே கொடுத்துருந்தாருப்பா. அந்த அக்கறை எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சுடா. அந்த ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏனோ கேட்டிருப்பாரு, அவர் கூட நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தாத்தா? அதுவும் சொல்லே முடியாதுடா, அவ்வளோ பிரசன்னம், அவ்வளோ மகிழ்ச்சிடா. அவர் எப்போ வருவார்னு நான் காத்துக்கிட்டே கிடப்பேன். அவ்வளோ சந்தோஷம் ஆண்டவர் வரும்போது. அவர் குரல் இருக்கே, குரல் இனிமையான குரலுங்க அப்படின்னு தான் பேரங்கிட்ட ஆண்டவரை பற்றியும் அவர் கொடுத்ததை பற்றியும் தோட்டத்தை பற்றியும், ஐயோ நாங்கள் தங்கத்தெல்லாம் எடுத்து விளையாடணும், வாலிபால் மாதிரி உங்கள் பாட்டியை நானும் அந்த தங்கத்தை எடுத்து பிடிச்சி என்ன விளையாட்டு, எவ்வளோ தங்கம் குமிஞ்சு கிடக்கும்டா சாமி, இப்போடா அந்த தங்கத்துக்கு இப்படி அலையிறீங்க நீங்கள், அன்னைக்கு தங்கம்லாம் அப்படி சும்மா கிடக்கும்டா தங்கம். தண்ணியில் குளித்தோம்னா அவ்வளோ ஜில்லுன்னு தண்ணி, அந்த அந்த 4 நதி ஓடுது பாரு, என்ன மாதிரி தண்ணி, நீங்கள்லாம் குளிக்கிற அழுக்கு தண்ணியில் குளிக்கிறியே, நாங்கள் சுத்தமான தண்ணியில் குளித்தோம்டா அப்படின்னு அந்த தோட்டத்தை பற்றி தாத்தா சொல்ல 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 ஏனோக்கு சே நம்மளும் தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லியிருப்பான். தாத்தா ஒரு முறையாவது இந்த தோட்டத்தை கொண்டு காமிங்க தாத்தா, வாடான்னு கூட்டி போயிருப்பான் தோட்டத்துக்கு. ஆனால் அங்கே என்ன இருக்குது? சுடரொளி பட்டயம் இருக்குது. பர்றா இதுக்குள்ளே தாண்டா போகணும், அந்த ஏத்தன் தோட்டத்து இங்கே தாண்டா இருக்குது, இந்த தோட்டத்துக்குள்ளே தான் ஆண்டவர் நீ வச்சுருந்தாரு, நான் இங்கேருந்து தான் துரத்தி விடப்பட்டுட்டோம். நாங்கள் முன்னாடியெல்லாம்
சுறுசுறுலான்னு முடிட்டான். அழகா இருப்பேன்டா நான், உங்கள் பாட்டி பேச்சை கேட்டு இப்படி பாரு பைத்தியக்காரனா தெரிகிறேன் நான், என் ஆண்டர் எவ்வளோ அழகாக படைச்சிருந்தார், வெள்ளை வெள்ளேன்னு இருப்பேன் அப்படின்னு தன் அழகை பற்றி சொல்லியிருப்பார், தன்னுடைய அருமையை போய் உணவை பற்றி சொல்லியிருப்பார், செழிப்பு பற்றி சொல்லியிருப்பார், அந்த தோட்டத்தை வெளியிலிருந்தே காமிச்சிருப்பார். பாடுறா எவ்வளோ அழகான தோட்டத்துக்குள்ளே இன்னைக்கு எட்டி கூட பார்க்க முடியாமல் ஆண்டவர் துரத்திட்டாரு, பாவம் எவ்வளோ மோசமானது தெரியுமாடா அப்படின்னு தன் பேரனுக்கு எவ்வளவு தேவனுடைய அன்பையும் பாவத்தினுடைய அகோரத்தையும் சொல்லி கொடுத்துருப்பார் தாத்தா. அன்று முதல் ஒரு எழுப்புதல் ஏனோக்குள்ளே உண்டாயிருக்கும், இந்த பாக்கியத்தை நானும் பெற்றாக வேண்டும், இவர் இழந்து போன பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், அந்த மகிமை எனக்கு வேணும்னு இந்த ஏனோக்கு நினச்சிருப்பாரு. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பார், ஆண்டவரே எங்கள் தாத்தா கொடுத்த அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும், நான் உங்கள் கூட நடக்கணும் ஆண்டவரே, உம்மோடு பழகணும் ஆண்டவரே என்று இந்த ஏனோக்கு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருப்பார். கர்த்தர் ஒரு நாள் ஏனோக்கோடு கூட நடக்க ஆரம்பித்தார், அந்த பழைய இன்பத்தை பெற ஆரம்பித்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஏனோக்கு போய் தாத்தாட்ட சொல்லியிருப்பான், தாத்தா உங்களை விட்ட ஆண்டவர் என்ன பிடிச்சிட்டாரு, நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், இப்போ நான் கர்த்தர் டெய்லி என் கூட வராரு, என் கூட பேசுகிறாரு, நான் கூட நடக்கிறேன், அது எவ்வளோ மகிமையாக இருக்குது. நீங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு அவ்வளவு தெரியல, ஆனால் இப்போ தான் அனுபவமாக பார்க்கும்போது தெரியுது, உண்மையில ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தான், நீங்கள் தான் விட்டு போட்டீங்க அந்த மகிமையை, ஆனால் அந்த மகிமையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாருன்னு இந்த ஏனோக்கு தன் தாத்தா கிட்ட சொல்லிட்டே இருந்திருப்பான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 300 வருஷம் ஏனோக்கு தன் தேவனோடு கூட நடந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வெறும் கால்நடை மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையின் பயணம். அது தன் உள்ளத்திலும் ஆண்டவரோடு கூட நடந்தான், தன்னுடைய சுவாபங்களையும் கர்த்தரோடு நடந்தான். ஏனோக்கு கர்த்தரோடு நடப்பதற்கு அவன் துறவரம் பூண்டு வரவில்லை, அல்லது கட்டிய மனைவியை விட்டு விடவில்லை, திருமணம் பண்ணாமலும் இருக்கவில்லை. அவனுக்கு மனைவியும் இருந்தது, பிள்ளைகளும் இருந்தார்கள், ஒரு குடும்பமாக இருந்தான். இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு கூட இருப்பதற்கு நாம் பல காரணங்களை சொல்கிறோம். எதுக்கு பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணலைன்னா, என்னுடைய வேலை அப்படி, என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி, நம்ம பல நேரங்கள் அப்படி சொல்வோம். என் நிலைமை உங்களுக்கு தெரியுமா, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டம் பிரச்சனை. சிலருக்கு மனைவியால், பிள்ளைகளால், கணவனால், குடும்பத்தால், சொந்த பந்தங்களால் நிறைய கஷ்டங்கள் வரும்பொழுது நான் சொல்கிறோம், இதனால தான் என்னால் ஜெபம் பண்ண முடியல, இதனால தான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இதனால தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் சொல்கிறேன், ஒருவேளை அன்னைக்கு இருந்த குடும்ப சூழ்நிலைகளில் வேறுபட்டிருக்கலாம் இந்த நாட்களில், ஆனாலும் அவர் ஒரு குடும்பமாக இருந்தால் நமக்கு ஒரு குடும்பத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் அன்றைக்கு இருந்திருக்க முடியும். ஏனோக்கினுடைய மனைவி என்ன 100% ஏனோக்கோடு சண்டையிடாமலா இருந்திருப்பாள். பிள்ளைகள் என்ன அப்பா விட்ட எந்த தேவையும் கேட்காமலா இருந்திருப்பார்கள். அவனுக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமலா இருந்திருக்கும். குடும்பத்தில் தினந்தோறும் 3 வேளை உணவு சாப்பிடாமலா இருந்திருப்பார்கள். அந்த 3 வேளைக்காக அவன் உழைக்காமலா இருந்திருப்பான். நம்மை போலதான் எலியாவை சொல்லும் பொழுது, நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் நம்மை அவன் கருத்துள்ளவனாக ஜெபம் பண்ணினான்னு சொல்லியிருக்க. அதுபோல எலியாவை சொன்னது போல தானே ஏனோக்கையும், நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக ஏனோக்கு இருந்தாலும் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் தேவனோடு நடக்க முடியும், தேவனோடு வாழ முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நான் இன்னும் அதை விரும்பி இருக்கிறேனா, அல்லது எனக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு தாத்தா இல்லையே, அப்படி ஒரு சொல்கிற தாத்தா இல்லையே, ஆதாம் தாத்தா மாதிரி எனக்கு சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறாதீங்க. நீங்களாம் புரிஞ்சுக்கோங்க அன்பானவர்களே, தேவனுடைய மகிமையை ஒருத்தர் சொல்லித்தான் தெரிய வேண்டுமில்லை. இந்த வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன். ஆதாம் தனக்கு ஏற்பட்ட அந்த தேவனுடைய நடக்கிற பாக்கியத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வேதத்தில் இன்னும் பல இடங்களில் அதை விட அதிகமாக தேவனோடு நடக்கிறத பற்றி சொல்லியிருக்கு. ஆதாமுடைய அனுபவத்தை மட்டுமல்ல, ஏனோக்குடைய அனுபவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் நானும் கூட தேவனோடு நடக்க முடியும். எனக்கு நீங்களும் நானும் அந்த இடத்த வாஞ்சிங்க. நாம் எதை வாஞ்சிப்போம் என்றால், எது அவசியம் என்று நம்புகிறோமோ அதை வாஞ்சிப்போம், எது முக்கியம் என்று நினைக்கிறோமோ அதை வாஞ்சிப்போம். முதல் தரமானதை, முக்கியமானதை பெற்றுக்கொள்வதற்கு 2ஆம் தரமான 3ஆம் தரமானவைகளை கூட இழந்து விடுவோம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஒரு முதல் தரமான முக்கியமான ஒரு காரியம் வேணும்னு சொன்னால் பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் கூட என்ன செஞ்சிருவோம், இழந்துருவோம். நமக்கு எது முக்கியம் என்று நாம் நினைக்கிறோம், அதுதான் இன்னைக்கு இந்த கால வேளையில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. ஆண்டவரும் அவரோடு வாழ்வதையும் முக்கியமாக நினைத்தால் அதற்காக எதையும் நாம் தியாகம் செய்வோம். எனக்கு நீங்களும் நானும் அன்பானவர்களை அவரை நேசிக்கவும் அவரோடு வாழவும் கர்த்தர் கிருபை செய்வாராக.
தன்னுடைய கடினமான குடும்ப சூழ்நிலையிலும் ஒருவர் அப்படி வாழ முடியும். ஆனால் இயேசுவோடு தேவனோடு வாழ முடியும்னா நம்மளும் வாழ முடியும். ஏனோக்கு தேவனோடு வாழ்வதற்கு, அவரோடு நடப்பதற்கு காரணம் என்ன? அதில் 3 விஷயம். ஒன்று, அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்தான்னு சொல்லியிருக்கு. எபிரெயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அல்ல, அந்த வார்த்தை, அந்த வசனம் அதில் குறிப்பிடப்படுது. எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாகவே, அதுக்கு முன்னரே பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார் அவனை பார்த்து, எனக்கு ஏனோக்கே நீ ரொம்ப பிரியமானவன். உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, உங்கள் தாத்தாவுடைய தாத்தா, அவங்க எல்லாருமே செய்யாததை நீ எனக்கு செய்திருக்கிறாய். எல்லாரும் என்ன அப்படி விரும்பலை, ஆனால் நீ என்னை விரும்புகிறாய், என்னோடு கூட நடக்கிறாய், நீ என்னை ரொம்ப வாஞ்சிக்கிறாய். அவனுக்கு மனைவி மேலே அவனுக்கு அதிக அன்பு இருந்திருக்க வேண்டும். பிள்ளைகளை ரொம்ப நேசித்திருப்பான். அவனுடைய வேலையை நேசித்திருப்பான். நண்பர்கள் அவனுக்கு இருந்திருப்பார்கள். அவனுக்கு சொந்த பந்தங்கள் இருந்திருப்பார்கள். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பான். அது எல்லாமே நம்மள மாதிரி தான். ஆனால் இவர்கள் எல்லாவற்றின் நடுவிலையும் தேவனை முக்கியப்படுத்தினான், தேவனை நேசித்தான், அவருக்கு பிரியமானவனாக இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் அவரோடு நடக்கலாம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் அவரோடு நடக்கலாம். நான் உங்களை சொல்ல வைக்க காரணம், கொஞ்சம் முக்கியப்படுத்தி அதை உள்ளத்தில் பதிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். நான் அவருக்கு பிரியமாக நடந்தால் அவரோடு கூட நடப்பேன். அன்பானவர்களே, நான் தேவனோடு நெருங்கி இருக்கிறேன்னா, அவரோடு நான் ஐக்கியமாக இருக்கிறேனா, அவரோடு நான் நடந்து வருகிறேனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கான காரணத்தை, அடையாளத்தை நான் கண்டுபிடிக்கணும்னா, ஒன்று நான் அவருக்கு பிரியமானவனை செய்கிறேனா. உங்களை கேட்டு பாருங்கள், நான் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிறேன் என்றால் நீங்கள் அவரோடு நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். சில நேரங்களில் அவரில் அன்பு கூர்ந்து அவரோடு நடக்காமல் இருப்பதும் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அன்பு, அவரை நேசிப்பது மட்டுமே அவரோடு நடப்பதற்கான அடையாளங்கள் அல்ல, அதோடு சேர்ந்து இதெல்லாம் தேவைப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அவரை விரும்புவதால் மட்டுமல்ல, நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்வதில் இருக்கிறது. நான் அவரை நேசிப்பதன் மூலமாக மட்டுமல்ல, அவருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். பைபிளில் ஒரு அழகான சம்பவம் ஒன்று இருக்குது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாய் தகப்பனும் அவருடைய 12 வயதில் எருசலேமுக்கு போகிறாங்க. அங்கே தேவாலயத்தில் வழிபடுறாங்க. திரும்ப மறுபடியும் வீட்டுக்கு வரணும். இயேசு கிறிஸ்துவை 12 வயசில் விட்டுட்டு மரியாளும் யோசேப்பும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா வந்துட்டாங்க. பாதி தூரம் வந்த பிறகு தான் யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தேடுறாங்க. 3 நாளாச்சு, இயேசு இல்லை. வழி பிரயாணக்காரர் கூட இருப்பாங்கன்னு நினச்சிட்டாங்க. யார் கூடயாவது இருப்பார் அப்படின்னு விட்டுட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 12 வயசு உங்கள் பிள்ளைய விட்டுட்டு 3 நாள் வரைக்கும் தேடாமல் இருப்பீங்களா? ஏங்க, புரியுதா புரியலையா? ஒரு தாய் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த பிள்ளைய ஒரு பார்வை அவன் என்ன பண்ணுறான்னு தெரில, அமைதியாக இருக்கான்னா ஏதோ நடக்குன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? கண்ணாமுட்டான்னு சத்தம் கேட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, சைலண்ட்டாக இருக்கான்னா அங்கே உள்ள என்னமோ என்ன செய்யுது நடக்கு அப்படின்னு அர்த்தம். எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டே இப்படியே ஒரு பார்வை அப்படியே பார்த்துக்கிட்டே தானே வேலை நடக்கும். கொஞ்சம் நேரம் கூட விட்டுறதில்லை பிள்ளைய. ஆனால் 3 நாள் வரைக்கும் யோசேப்பு மரியாளும் இயேசுவையை தேடாமல் விட்டுருக்குறாங்கல்ல. அப்படின்னா இயேசு மேலே அவங்களுக்கு அன்பு இல்லையா? ஆமாம், அன்பெல்லாம் இருந்தது. எப்படி இல்லாமல் போயிடும்? அன்பெல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் இயேசுவை மறந்து போனார்கள். ஆனால் அவங்க நம்ம கூட தான் வர்றாருன்னு நினச்சிக்கிட்டாங்க. விசுவாசிகளாகிய நாமும் கூட கர்த்தர் நம்ம கூட தான் வருகிறார் என்று நினைத்து கொண்டு அவர் நம்மோடு இல்லாமலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் என் கூட இருக்கிறாரா, என்னோடு நடக்கிறாரா, நான் அவரோடு கூட இருக்கிறேனா, நான் அவர் பக்கத்தில் தான் இருக்கிறேனா அப்படின்றத நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என் கூட வருகிறாரா என்றதை பரிசோதிக்கணும். இந்த இயேசு உங்க கூட இருக்கிறாரா நீங்கள் சோதித்து பாருங்க. உங்கள் மனசுக்குள்ளே கேளுங்க, நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறேனா அப்படின்னா உங்கள் கூட ஆண்டவர் இருக்காருன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமானவைகளை செய்தாதான் அவரோடு இருக்க முடியும், அவரோட ஐக்கியமாக இருக்க முடியும். அவருக்கு பிரியமாக இருப்பதற்கு என்ன செய்யணும்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது
கூடாத காரியம்னு 6ஆம் வசனத்தில் இருக்குது. நீங்கள் அந்த எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சிங்கன்னா கண்டினியூவாக அந்த ஏனோக்கு பற்றி தான் அதில் சொல்லிகிட்டே வருது. அவன் பிரியமானவனாக இருந்தான். பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்படின்னா ஏனோக்குக்கு விசுவாசம் இருந்தது, ஆண்டவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. பாருங்க, நமக்கு இருக்கிற இன்னைக்கு மாதிரியான வாய்ப்புகள் இல்லை ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அன்னைக்கு அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு வந்து ஆதாம் சொன்னது, அன்னைக்கு இருந்தவங்க சொன்னது தான். ஆண்டவர்கிட்ட நேரடி தொடர்பில் இருந்தது ஆதாம் ஒரு ஆள் தான். ஆதாம் சொன்னது, தாத்தா சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டே ஆண்டவர் மேலே விசுவாசம் அவ்வளோ வச்சிருந்தான். அதிகமான விசுவாசம் இருக்க போய் தான் அவருக்கு பிரியமானவர்களை செய்தான். விசுவாசம் மட்டும் போதாது அன்பானவர்களே, அன்பு அதிகமாக இருக்கணும் ஆண்டவர் மேலே. அன்பு அதிகமாக இருக்கணும் ஆண்டவர் மேலே. நல்ல கவனிங்க, அதிக அன்பு இருந்தால் ஆண்டவர் மேலே நாம் அவருக்கு பிரியமானவர்களை செய்கிறதுக்கு நாம் முயற்சி எடுப்போம். அவர் மேல் விசுவாசம் நமக்குள்ளே வரும். நமக்கு பிடிக்காட்டாலும் அன்பு இருந்தால் அதை செய்ய முயற்சி பண்ணும். அன்பு அதிகமாக இருந்தால் பெரிய வேலையும் சின்ன வேலையாக தெரியும். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் ராத்திரி 12 மணிக்கு எழுப்பிக்கிட்டு புரோட்டா கேட்குறான் பாஸ்டர், அதுக்கப்புறம் நான் பேண்ட்டை போட்டுட்டு கடைக்கு போய் நான் அவனுக்கு புரோட்டா வாங்கி கொண்டு கொடுக்கேன் பாஸ்டர் அப்படின்றாரு. அப்போ சொன்னேன், எதுக்கு கொடுத்தீங்க? என்ன மனசு கேட்க மாட்டேக்கு, பிள்ளை கேட்டுடுச்சு. நான் சொல்கிறேன், அவர் வீட்டிலேருந்து 6 கிலோமீட்டர் போய் புரோட்டா வாங்கி வந்திருக்காரு. ராத்திரி தூக்கத்தில் எழுப்பி போயிருக்காரு, பிள்ளை புரோட்டா கேட்கணும். இது எது அவரை அவ்வளோ தூரம் போக செய்தது? தூக்கத்திலிருந்து எழும்பி சைக்கிள் ஓட்டி அவ்வளோ தூரம் போய் புரோட்டா வாங்கிட்டு வர்றதுக்கு எது செய்தது? அன்பு தானே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். மனைவி ஒன்றை கேட்டான்னு திருநெல்வேலி பூரா ஒருத்தர் சுற்றுறாரு, கிடைக்கல அந்த பொருள். திருநெல்வேலி கடை வீதியெல்லாம் தேடுறாரு, அந்த பொருளுக்காக ஒருத்தர் தேடி அலைஞ்சி வாங்கிட்டு வராரு. இல்லைன்னு வந்து சொல்கிறதுக்கு மனசில்லை. காரணம் என்ன? பயம் இல்லை, அன்பு. சிலர் பயம்ன்றாங்க, வீட்டுக்கு வந்தால் அடி விழும் பாஸ்டர், அதுக்காகலாம் இல்லை, அன்பு. நான் மறுபடியும் சொல்கிறேன், அதிக அன்பு இருந்தால் பெரிய வேலையும் சிறிய வேலையாக தோன்றும். அன்பு இல்லை என்றால் சிறிய வேலையும் பெரிய வேலையாக தோன்றும். ஆமான்னா ஒரு அலையில சொல்லுங்க. நீங்கள் சின்ன வேலை கூட சொல்லுங்கள் வீட்டில், அன்புலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா கடை எப்போ பார்த்தாலும் அப்படின்னு என்ன இல்லை. என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்கள் வீட்டில் நடக்கிறத அப்படியே சொல்கிறீங்களா பாஸ்டர்? சோத்திரம். அன்பு அதிகமாக இருந்தால் பெரிய வேலையை சொன்னாலும் ஒன்றும் சொல்லாமல் செய்வாங்க, ஒன்றும் சொல்லாமல் செய்வான். அப்படின்னா அன்பை சார்ந்து தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை என்னை என் என்னை என் நேசித்து என்னை கற்பனைகளை கை கொள்ளுகிற எனக்கு பிரியமாக இருப்பான்றார். என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் என் கற்பனை கை கொள்ளாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அதாவது அன்பு கூர்ந்துன்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனை கை கொள்ளலாம் அப்படின்னா என்ன இல்லை? அன்பு இல்லை. அப்போ அன்பு இருக்குன்னு சொல்கிறது என்னது? பொய். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் அவன் கற்பனைகளை கை கொள்வானா? கற்பனைகளை கை கொள்ளல அப்படின்னா அன்பு இல்லையா? ஆனால் பலரும் கற்பனைகளை கை கொள்றதில்ல. ஆனால் ஆண்டவரே உண்மையே நான் நேசிப்பேன், சூப்பராக பாடுறோம், ஆனால் நேசிக்கிறோமா? பிரைஸ் எல்லாம். நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதன் அடையாளம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுதல். ஒரு நிலையில சொல்லிடுவோமா? அன்பானவர்களே, ஏனோக்கு தேவனோடு நெருக்கமாக இருப்பதற்கான காரணம் அவருக்கு பிரியமானவைகளை செய்யவும், அவர் மேல் விசுவாசமாக இருக்கவும், அவரை நேசிக்கவும் செய்தான் என்பதை பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க நினைக்கிறேன். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அதாவது 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை பற்றி சொல்லும்போது, ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான் சஞ்சரித்தான் சொல்றதுக்கு முன்னாடி அதற்கு முதலான இந்த எபிரேயர் நிருபம் பார்த்தீங்கன்னா, உபத்திரவம் வந்தாலும் கர்த்தரை விடக்கூடாதுன்றதுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். அதாவது நீங்கள் என்ன கஷ்டம் பாடு வந்தாலும் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அதான் விசுவாசத்தை பற்றி இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தையே எழுதியிருக்கு. உன் வாழ்வில் வருகிற சோதனை, பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை இழந்துடாதீங்கன்னு தான் இந்த நிருபமே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி உள்ள 11ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க,
ஆண்டவரோடு நடக்கிற தேவ பிள்ளைய உங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. கர்த்தரோடு நடக்கும்போது அந்த தைரியமா நடங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், நான் ஆண்டவரோடு நடப்பேன் என்று அவருக்காக நில்லுங்க. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நான் ஆண்டவரோடு நடக்கிறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அப்படி கர்த்தர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஏனோக்கே, என் கூட நடக்கிறேன்னு சொல்லிட்டு மனைவி கூட நடக்காம விட்டுறாத, பிள்ளைகள் கூட நடக்காம விட்டுறாத. கர்த்தரோடு ஒருவன் நடக்கிறது உண்மையானால் அவன் மனைவியோடும் பிள்ளையோடும் நடப்பான். அவன் குடும்பத்தை காப்பாற்றுவான், குடும்பத்துக்கு வேண்டியதை செய்வான். குடும்பத்தை சரியா நடத்தாத ஒரு மனிதன் தேவனோடு நடக்க மாட்டான். ஆண்டவர் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, தைரியமா இருக்கின்றாரு. 36 பாருங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவரோடு நடக்கணும்னா தைரியம் வேணும், அப்புறம் என்ன வேணும்? பொறுமை வேணும். அதுதான் ரொம்ப கஷ்டம் இல்லை நமக்கு. அல்லேலூயா. பொறுமை ரொம்ப அவசியம். நம்ம அவசரப்பட்டுருவோம் சில நேரத்தில். எல்லாம் சரியாக வரும்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமை இழந்து ஒரு காரியம் செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அது அப்படி கிடையாதுன்னு. நம்ம அதுக்கப்புறம் தான் யோசிப்போம், ஆகா நம்ம அவசரப்பட்டோமே அப்படின்னு. பொறுமை ரொம்ப அவசியம் தேவைப்படுது. உங்களுக்கு எனக்கும் அது கர்த்தர் தருவாராக. 37 வாசிக்கிறோம், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். 38, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றார். என்ன செய்யக்கூடாதா சொல்லுங்க? பக்கத்தில் பாருங்க. பின்வாங்கி மட்டும் போயிடாதீங்கப்பா பிரதர், தயவு செய்து பின்வாங்கி மட்டும் போயிடாங்க சிஸ்டர். என்ன சூழ்நிலை வந்தாலும் பின்வாங்கிடாதீங்க. அல்லேலூயா. பழம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவான், பின்வாங்கிடக்கூடாது. ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவான், உன் வாழ்க்கையில் இது மாதிரி சாப்பிட்டுருக்கவே மாட்டேன்னு சொல்லுவான். இதை சாப்பிட்டா கண்கள் தெளிவாகும்னு சொல்லுவான். ஆனா பின்வாங்கிடக்கூடாது. உனக்கு ஏன் இந்த கஷ்டம், உனக்கு ஏன் இந்த வேதனைன்னு சொல்லுவான். பின்வாங்கிடக்கூடாது. சகோதரனே சகோதரியே, ரொம்ப அழகா அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பின்வாங்கி போவான், ஆனால் ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இருக்கணும்னா பின்வாங்கி போயிடக்கூடாது. அடுத்து கீழே வாசிக்கிறோம், நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈரட விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு நடப்போமா? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனையோ முறை பல செய்திகளை கேட்டிருப்போம், ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் உம்மோடு நெருங்கி வாழ, உங்க கூட ஐக்கியமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமானவைகளை செய்கிறேன். நான் ஒரு முறை உங்களை நீங்கள் கேட்டு பாருங்க. நான் 3 காரியம் சொன்னேன் ஏனோக்கு வாழ்க்கையில். 1 பிரியமாக இருந்தான், 2 விசுவாசமாக இருந்தான், 3 அவர் மேல் அன்பு கூர்ந்தான். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமாக இருக்கிறேனான்னு ஒவ்வொரு முறையும் கேளுங்க. எனக்கு இந்த காலையில் ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் என்ன செய்தாலும் ஒரு முறை கூட நான் செக் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செயல் உமக்கு பிரியமானதான்னு கேட்டுக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை மட்டும் செய்வதற்கு எனக்கு கிருபை செய்யுமாப்பா. உமக்கு பிரியமானதை மட்டும் செய்ய உதவி செய்யுமா ஆண்டவரே. தயவு செய்து நீங்கள் சொல்லுங்க பிரதர் சிஸ்டர், ஒரு முறை கூட சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்யப்படும். கர்த்தாவே உம்மை துதிக்கிற சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒரு முறை அர்ப்பணம் செய்வோமா? ஹல்லேலூயா. உம்மை கூட இருக்கணும் ஆண்டவரே. ராஜா உம்மோடு வாழணும் ஆண்டவரே. ஆதாம் இழந்ததை ஏனோக்கு பெற்றுக்கொண்டானே, ஏனோக்கை போல நாங்களும் ஆண்டவரை உம்மை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் ஐயா. கர்த்தரோடு வாழ பண்ணும் ஆண்டவரே. கர்த்தரோடு வாழ்வதற்கு வாஞ்சை ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆதாமை போல நேரடியாக ஒரு தோட்டத்தில் கைப்பிடித்து நடக்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லாட்டாலும் விசுவாசத்தில் உம்மோடு நடக்க எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தாரும். எங்கள் வீட்டிலேயே உம்மோடு நடக்கணும், எங்கள் தெருவிலேயே உம்மோடு நடக்கணும். நான் எங்கே போனாலும் என்னோடு நீர் வர வேண்டும், எல்லா இடங்களிலும் என் கூட நீர் இருக்க வேண்டும். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்ப கஷ்டத்திலையும் பாடுகளையும் அதிக உழைப்பிலும் ஆண்டவரே கவலையிலும் கண்ணீரிலும் கூட நான் உம்மோடு நடக்க முடியுமே ஆண்டவரே, ஏனோக்கை போல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மோடு நடப்பதற்கு இந்த உலகத்தில் எதுவும் தடையாக இருக்க முடியாது ஆண்டவரே. பண கஷ்டங்கள் உம்மோடு நடக்க தடையாக இருக்காது, என் சரீர பலவீனங்கள் உம்மோடு நடக்க தடையாக இருக்காது ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்க ஒவ்வொரு நாளும் இனி வருகிற நாட்களில் உம்மோடு நடக்கிறேனா என்பதை நான் ஒரு முறை செக் பண்ணி பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எப்பவும் உம்முடைய பிரசன்னம் என் மேல் இருப்பதாக, எப்போதும் உம்முடைய பிரசன்னம் என் மேல் இருப்பதாக, எப்போதும் உம்முடைய பிரசன்னம் என் மேல் இருப்பதாக.
ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. எனக்கு இந்த காலையில ஆண்டவர் நம்மளை பரிசோதிக்க பண்ணுகிறார். நம்மளை ஒரு முறை கூட கர்த்தருடைய சமூகத்தில் வைக்க, ஓ ஹalleluya, நம்மை ஸ்தோத்திரம் ஆராய்ந்து பார்க்க தேவன் கிருபை செய்வாராக. ஒருவேளை கர்த்தர் உங்க உள்ளத்துல எதையாவது ஆண்டவர் உணர்த்துவாரானால் இப்பொழுதே ஒப்பு கொடுங்க ஆண்டவர்ட்ட. ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருந்தால் கர்த்தர் உங்களோட உள்ளத்துல பேசுவார். கர்த்தருக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி சிலதை காண்பிப்பார். மகளை நீ இப்படி செய்திருக்க கூடாது, மகனை இப்படி செய்திருக்க கூடாது, நீ இதை பார்த்திருக்க கூடாது, இங்கே போயிருக்க கூடாது என்னெல்லாம் கர்த்தர் உங்க உள்ளத்துல பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் எண்ணி கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஹalleluya ஹalleluya. நம்மை ஆண்டவர் அதிகம் நேசிக்கிறார், எல்லாவற்றோட நம்மை அதிகம் விரும்புகிறார். அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அவரோடு ஐக்கியமாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆதாம் இழந்து போனவைகளை இந்த மனுக்குலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன் ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பினார். தம்முடைய சொந்த குமாரனை சிலுவையிலே கொடுப்பதற்கு காரணம் என்ன? ஓ ஹalleluya. மனுக்குலம் இழந்து போனதான தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய வழி நடத்துதலை, தேவனோடு கரம் பிடித்து வாழ்வதை மறுபடியும் ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக ரத்தம் சிந்தும்படி தன் குமாரனை ஆண்டவர் கொடுத்தாரு. ஹalleluya. இன்னைக்கு இந்த கால வேளையில ஒரு முறை சொல்லுங்க, ஆண்டவர் உம்மோடு நடக்க பண்ணும், உம்மோடு நடக்க பண்ணும் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் இயேசுவே. தேவ அன்புக்காக நன்றி. 2-3 நிமிடம் மட்டும் எழும்பி நின்று கை உயர்த்தி ஒரே ஒரு வரி பாட போறோம். இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கையை உயர்த்தி சொல்ல போறோம். ஆண்டவரே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுமா, உம்மோடு இருப்பது இயேசுவே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ள. அப்பா, நீங்க இல்லாத வாழ்க்கை இல்லப்பா. நீங்க உங்களை பிரிஞ்சு வாழ்ற வாழ்க்கை வேண்டாம். எப்போதும் உம்மோடு தான் வாழணும். உன் முகத்தை பார்க்கணும், உங்க குரல் என் காதுல கேட்கணும். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே. சேர்ந்து எல்லாரும் பாடுவோம், உண்மையா உணர்ந்து சொல்வோமா. மீட்டவரே. இந்த வரிகள் எல்லாம் ஒரு ஜபமாய் பாடுவோம். மன்னிப்பதில் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. சத்தத்தை உயர்த்தி பாடி, மன்னிப்பதில் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. உம் அன்பையும் உம் இரக்கத்தையும் உம் அன்பையும் உம் இரக்கத்தையும் மணிமுடியா சூட்டுகின்றே.
மணிமுடியா சூட்டுவீரே, என் பாரங்கள் இறக்கி வைத்தே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, எனக்கு முன்னாடி நீங்க தான்ப்பா. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கால வேளையில எல்லாம் கண்ண மூடி இருக்கும் போது உண்மையா நீங்க விரும்புனீங்கன்னா கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு இருப்பது என் வாஞ்சை, உங்க சமூகத்தில் எப்போதும் காத்திருக்கணும். ஆண்டவரே நான் ஏதாகிலும் காரணம் சொல்லி உம்மோடு இருப்பதை நான் தவிர்க்க கூடாது. ஆண்டவரே எங்களுக்குள்ள இன்னும் வாஞ்சைகளை தாரும், அது எங்களுக்கு இன்பமா இருக்கட்டும் உடைய சமூகம். அப்பா அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தரோடு ஐக்கியமா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. வெறும் அன்பு மட்டும் அல்ல, உம்மோடு ஐக்கியமாயிருக்க, உமக்கு பிரியமாயிருந்து உம்மை விசுவாசித்து உம்முடைய நேசித்து தேவனே ஆதாம் இழந்த அந்த உறவாடுகிற ஐக்கியத்தை நாங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும். ஏனோக்கு அந்த அனுபவத்தை அடைய முடியுமானால் புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நாங்களும் அந்த அனுபவத்தை அடைய முடியும். கர்த்தாவே கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் வாழ்வில் ஜெபம் அதிகமாகட்டும், வசனம் அதிகமாகட்டும், பரிசுத்தாவில் நிரம்புவது அதிகமாகட்டும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்வது அதிகமாகட்டும், உமக்கு பிரியம் இல்லாதவைகளை எல்லாம் தூக்கி எறிய மனப்பக்குவம் வரட்டும் வரட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் சபை மக்கள் அத்தனை பேரும் இன்னும் கர்த்தரனை நெருங்கி வாழ்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. அதே நேரத்தில் இந்த காலையில ஒருவேளை யாராகிலும் சோர்ந்து போயிருந்தா, மனசுல கவலையோடு வந்திருந்தா, ஒரு மனபாரத்தோடு வந்திருந்தா, கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை ஆண்டவர் தாரும் ஐயா. இந்த ஆராதனையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய பெரிய ஆறுதலால் நிரப்பப்பட்டவர்களாக இங்கிருந்து போகணும். கர்த்தாவே ஒரு பெரிய நம்பிக்கையோடு இங்கிருந்து போகணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு இங்கிருந்து போகணும். உடைய பிள்ளைகளுக்காக நீர் எல்லா வழிகளையும் கோணல்களையும் எல்லாம் செவ்வையாக்கும்படியாக ஜெபம் பண்றோம். உடைய கண்ணீர் யாவையும் துடைத்தருளும். உடைய கவலைகள் எல்லாம் உடைய சமூகத்தில் இறக்கி வைக்கப்படுவதாக காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருகில்